அன்னையா வந்தவளும் நான் தான். இப்படி ஆயுள் கைதியா வந்திருக்கிறவளும் நான் தான். அம்மா, இது என்னம்மா சோதனை? கருண தெய்வமான நீ இப்படி கைதி வடிவத்துல வர காரணம்? கடமை. தர்மத்தை தெய்வ ரூபத்துல நான் காப்பாத்தினேன். அதுக்கு தண்டனையா மனித ரூபத்தில் அனுபவிக்கிறேன். அது உனக்கு புரியணும்னா ஒரு அயோக்கியனுடைய கதை உனக்கு சொல்லி ஆகணும். அதர்மத்தை அஞ்சாம செய்யற அசுரர்கள் புராண காலத்துல மட்டுமில்ல, இந்த கலிகாலத்திலையும் உண்டு. பஞ்சமா பாதகத்தையே தன் நித்திய கடமையா நினைச்ச பாவி ஒருத்தர் இருந்தான். ஒரு முக்கிய அறிவிப்பு. கொலை, கொள்ளை போன்ற பல வழக்குகளில் தேடப்பட்டு வரும் பயங்கர கேடி டில்லி பாபு என்பவன் பம்பாயிலிருந்து பெரும் பணத்துடன் தமிழகத்துக்கு தப்பி வந்து விட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவனை உயிரோடவோ பிணமாகவோ பிடித்து தருபவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. இனி இதே உருவத்தில் நடமாடினா நாம தான் டில்லி பாபுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். பேரையும் தோற்றத்தையும் மாத்திக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி வாழ்றதை தவிர வேற வழியே இல்லை. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. சாந்தி, நாம எந்த தப்பும் பண்ணல. ஒருத்தர் மனசார விரும்பணும். பெத்தவங்க நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்க விருப்பப்படல. அதனால நாமாவே ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம். இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு சாந்தி? என்னப்பா குங்குமம் வைக்கலையா? பரவாயில்ல, கொண்டா நானே வச்சு விடுறேன். யாரியா நீ? என்னது கலாட்டா? பாத்தியா, உணர்ச்சி வசப்படுறிய. ஊரா விட்டு பொண்ணு, நீ தொட்டா என்ன, நான் தொட்டா என்ன? நாக்கு அடக்கி பேசு. இவ என் மனைவி. வச்சுக்க. கஷ்டப்பட்டு கடிச்சு வந்திருக்கிய. அந்த சொந்தம் கூட இல்லன்னா எப்படி? சட்டப்படி நீதான் இவளுக்கு புருஷா. சாந்தி முகூர்த்தத்தை மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துருன்னு சொல்றேன். அம்மா, பொண்ண சாட்சிய வச்சு நடந்த இந்த கல்யாணத்தை உன் கண்ணெதிரிலேயே நாசமாக்கின அந்த பாவிய நீ பழி வாங்கணும். நீ பழி வாங்கணும். நீ பழி. வாழ வேண்டிய அந்த இளம் தம்பதிகளை தன்னுடைய கேவலமான ஆசைக்காக என் கண் முன்னாலே கொலை செஞ்ச அந்த பாவிய
சம்ஹாரம் பண்ண தீர்மானிச்சேன். என் பக்தியான ராஜேஸ்வரிய அதுக்கு கருவியா பயன்படுத்திக்கிட்டேன். ஒரு பாவமும் அறியாத ராஜேஸ்வரி சிறையில் அடைக்கப்பட்டா. தண்டனையிலிருந்து அவளை தப்பிக்க வச்சேன். உன்னையும் பழியிலிருந்து காப்பாத்தினேன். நியாயமா தண்டனை அனுபவிக்க வேண்டிய நானே இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது என்ன கொடுமை? உலகத்தை காத்து ரட்சிக்க கோயில் கொண்டுள்ள லோக மாதா ஜெகத் ரட்சகி தாயே, நீ கைதியா வந்து தண்டனை அனுபவிக்கிறதா? ஐயோ, இத கேட்ட நான் இன்னும் உயிரோட இருக்கேனே. தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு ஒண்ணும் புதுசு இல்லையே. காஞ்சியில காமாட்சியா தோன்றி கம்பா நதிக்கரையில தவம் இருந்ததும், புண்ணியவனத்தில் மயிலா அவதரிச்சு பூஜை செஞ்சதும் எல்லாமே ஈசன் எனக்கு கொடுத்த தண்டனையும் விளைவுதானே. கவலைப்படாதே, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு நல்லதா இருக்கும். அம்மா, என்னங்க என்னங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருக்க கூடாதா? நம்ம வீட்டுல ஒரு அற்புதம் நடந்ததுங்க. நான் வணங்குற கற்பகாம்பாள் தாயே என்கிட்ட நேர்ல வந்து பேசுறாங்க. ஆமாங்க. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஆமாங்க, நடந்த விஷயத்தை எல்லாம் அந்த அம்மனே நேர்ல என்கிட்ட வந்து சொன்னாங்க. எனக்கு உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த டாக்டர் அம்மா வேஷத்துல ஜெயில கைதியா வந்து நடமாடிட்டு இருக்காங்களே, அவங்க சாட்சாத் கற்பகாம்பாளே தாங்க. எனக்கு தெரியும். என்னங்க, நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாம. ஹலோ, இஸ் இட் மென்டல் ஹாஸ்பிட்டல்? டாக்டர் சுந்தரேசன் இருக்காரா? ஒண்ணுமில்ல, என் வைஃப் மென்டலி அப்செட் ஆயிருக்கா, அது விஷயமா பேசலாம் தான். என்னங்க இது, ராத்திரில தான் வருவீங்க, இப்ப பட்ட பகலே வந்துட்டீங்க. கொஞ்சம் விளாவரியா பேசலாமேன்னு வெளிச்சத்துல வந்துட்டேன். சரி சரி, யாராவது பாத்திர போறாங்க, உள்ள போங்க. செங்கமரம். ஆமா, இந்திரஜித் இடுப்புல தாயத்தை கட்டிட்டியா? பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டியா? ஆமா, நல்லா குடுத்தீங்க தாயத்து. அப்போ கட்டலையா? ஐயோ, நீ அந்த தாயத்தை கட்டணும், அவன் உங்ககிட்ட வசியமாகணும், வீட்டை எழுதி வைக்கணும். அந்த வீட்டை வித்துட்டு நாம 2 பேரும் ஜாலியா பாம்பே போகணும் திட்டம் போட்டனே, பாழ் பண்ணிட்டியே. துரோகம். யாரோ பேசுற மாதிரி குரல் கேட்கல? ஆமாங்க, ஏதோ அசரீரி மாதிரி இருக்கு. அசரீரி எந்த காலத்திலடி பேசிச்சு? அறிவு கட்டவளே. எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. கேட்ட குரல் மட்டும் இல்லடி, பார்த்த முகம், பேசின வாயி, கட்டி அணைச்ச கையி. ஐயோ, நீங்களா? ஏண்டி, வீட்டை எழுதி வாங்கி வித்துவிட்டு பம்பாயில போய் செட்டில் ஆகலாங்கிற நினைப்பா? அன்னைக்கே என் இடுப்புல தாய்த்து கட்டும் போதே நினைச்சேன். ஏண்டி, நீ தலையில மிளகா அரைக்கிறவ இல்லடி, கொஞ்சம் அசந்தா குனிய வச்சு முதுகிலேயே மிளகா அரைக்கிறவ. பம்பாய் நண்பா, கவுத்திட்டியே. சும்மாரியா கத்தாத. நீ தட நானும் தட, இதுல என்ன பெரிய பேச்சு? நீ சிலையை கடத்தின, நான் சேலையை கடத்த பார்த்தேன், அதான் வித்தியாசம். ஐயோ, ஆயிரம் தான் இருந்தாலும் இவன் சம்சாரம். நீ தாலியா கட்டின, தாலி கட்ட பொண்டாட்டியா நான் கடத்தனா? இவ வப்பாட்டி தானே. அடியே சண்டாளி, சதிகாரி, சூர்ப்ப நகை. சும்மா நிறுத்தையா, இப்ப என்ன நடக்காது நடந்து போச்சு. நடக்க கூடாது நடந்து போச்சா? அடி பாவி, ஆளையே மாத்திட்டியே. சொந்த சம்சாரமா இருந்தா அப்படி நடந்துக்குவாளா? ஆயிரம் தான் இருந்தாலும் மனைவி மனைவிதான். அன்னபூர்ணி. போலீஸ் கண்ணில் பட்டாச்சு. இனிமே நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஹாங்காங்ல இருந்து நம்ம பார்ட்னர் நாளைக்கு பணத்தோட வர்றார். அதுக்குள்ள அந்த அம்மன் சிலை நம்ம கைக்கு கிடைச்சாகணும். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எஸ் சார். புறப்படுங்க. அநியாயம், அக்கிரமம். கேவலம் பணத்துக்காக ஆசைப்பட்டு புனிதமான தெய்வ சிலையை கடத்துறீங்களே, அந்த தெய்வம் உங்களை சும்மா விடாது. டாக்டர் மாவை ஏன் கடத்திட்டு வந்தோம்? முருகு சொல்றதுக்கு. என்னங்க நீங்க, இவங்க போய் அந்த ரத்தினத்தை காப்பாத்திர கூடாதுங்கிறதுக்காக தானே கடத்திட்டே வந்தோம். அது கரெக்ட். ஆனா அவங்க உயிரோட இருக்கிறதான் தப்பு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல நாள். இந்திய ஜனத்தொகையில ஒன்று குறையட்டும். இந்த கெட்ட ஆளுங்களோட சவகாசமே வச்சுக்க கூடாது. இவங்களா நினைச்சா ஆடு மாடுகளை ஆக்கி போடுங்கன்னு சொல்லுவாங்க, இல்ல ஆளையே க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ச்சே, தலையே வெட்டுறது புல்லு வெட்டுற மாதிரி ஆயிப்போச்சு. சரி, நம்ம ஃபுல்லா வெட்டுவோம். டாக்டர் அம்மா, என்னப்பா கூப்பிட்டியா? தானா திரும்புது.
இந்த தலைய வெட்டத்தானே வந்த, இந்தா நானே தரேன், வாங்கிக்க. உடம்பு தலை தலை தனியா இருக்கு, உடம்பு தனியா இருக்கு. அப்படின்னா முண்டை வேணுமா? இந்த எடுத்துக்க. தலை வேணா, முண்டை வேணா, தலை வேணா, முண்டை வேணா, தலை வேணா, முண்டை வேணா. ஐயோ, பலகாரம் விக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஐயோ, என்னை விட்டுரு, என்னை விட்டுரு. என்னது சுத்த ஆரம்பிச்சிருச்சு? தலை சுத்துதுன்னு கேள்விப்பட்டேன், இப்பதான் பாக்குறேன்.